J. Hannah Michelle of class 5. Do you promise to obey rules and regulations of the school? Yes, I do, sister. I invest you with a badge of office, take upon the duties and responsibilities to work for the development of the school. May God shower His choicest blessings on you. ASPL R. Mohammed Rifat of class 4. Do you promise to abide by the rules and regulations? Yes, I do, sister. I invest you with a badge of office, take upon the duties and responsibilities to work for the development of the school. May God shower His choicest blessings on you. Thank you, sister. Thank you, sister. I promise that I will respect and abide by the rules and regulations of the school. The glory and honor of my institution. I also pledge that we respect teachers and management. Do you promise to abide by the rules and regulations of the school? Yes, I do, sister. I invest you with a badge of office, take upon the duties and responsibilities to work for the development of school. May God shower His choicest blessings on you. Thank you, sister. காமராஜரை பற்றி பேச வேண்டும்
காமராஜருக்கு 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் திருச்சிநகரில் சங்கங்களுக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இளம் வயதிலேயே தந்தையிடம் விட்டார். குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மாமாவின் துணிக்கடையில் சென்று வேலை செய்தார். செய்தித்தாள்கள் படித்து தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு அரசியல் அறிவையும் நாட்டை பற்றியும் புரிந்து கொண்டார். இவையே அவரை விடுதலை போரில் ஈடுபடுத்த தூண்டினார். பின் காங்கிரஸ் கட்சியின் தொண்டனாக சேர்ந்தார். விடுதலை வீரர் சத்தியமூர்த்தி அரசியல்வாத சாதனையினார். உப்பு சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம், அந்நியத்துறை எதிர்ப்பு போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறைக்கு சென்றார். மக்களுக்காக 9 ஆண்டுகள் சிறைக்கு சென்றார். காந்திய வழியில் கடமையாற்றிய காமராஜரை 1957ஆம் ஆண்டு முதலமைச்சராக ஏற்றி மக்கள் அழகு பார்த்தனர். அன்னை சக்தி மாயின் வைத்தல் ஆலயம் தன் நாராயண் நாட்டல் ஆங்கு ஒரு ஏரிக்கு எழுத்தென்று சிறைந்த பாரதியின் பாடல் வரிகளை மேட்டிக்கு காட்டியவர் தன்னை காமராஜர்கள். முதலமைச்சராக பதவியேற்றவுடன் பள்ளியில் இல்லாதவர்கள் 12,000 பள்ளிக்கு சேர்ந்தார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய திட்டம் போன்ற பல திட்டங்களை தீட்டி ஏழைகளின் பள்ளி காவலர் வந்தார். விஞ்ஞான வளர்ச்சியில் இருந்தது 3G, 4G, 5G என்றால் வைத்தியத்தை கணிச்சு விவசாயியான ஊற்ற வேண்டுமென்ற உயரிய நோக்கத்தோடு அனைவரும் கழகத்தினால் காமராஜர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் காலமானார். உலகம் போன்ற புத்தக நிலவரை தலைவர் தமிழகத்தில் பல ஆட்சியில் இருந்தனர். இஷ்டமும் நான் போற்றி வாழ்கிறோம். தலைவர்கள் கலந்து ஆனால் உண்மை போல் யாருண்டு இரண்டிலே ஒரு தலைவர் ஆனால் நீதான் எங்கள் முதல்வர். நன்றி வணக்கம். அழகாக பேசினார். எத்தனை அழகு! காமராஜரின் பிறந்த நாள் விழாவில் மனமே உள்ளத்தோடு இவ்விழாவை கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அவரின் உயர்ந்த பண்பும் சாதனைகளும் எண்ணில் அடங்கா. அவர் வாழ்க்கை கல்வியில் உண்மை சம்பவத்தை நம்முன் நடத்தி காட்ட வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். போலீஸ்காரன் நம்ம ரொம்ப வாரம் வீட்டுக்கு போயிட்டோம். போலீஸ்காரங்க நினைக்கிறாங்கன்னா ஏன்னா பயப்படாதோ வாங்க போலாம். யார் உட்காந்துருக்கீங்க? நாங்க காமராஜர் பார்க்கலையா? அவரெல்லாம் பார்க்கலையா? தம்பி இந்த ரொம்ப நிக்காதீங்க. 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. நிக்க கூடாது. ஏன் தம்பி நின்றுட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு கிளம்புங்கப்பா. காமராஜர் யாரும் பார்க்க முடியாது. அவங்க யாரை பார்க்க வந்திருக்காங்க? வணக்கம், உங்களை தான் ஏன் பார்க்க வந்திருக்காங்க? என்னப்பா நீங்க யாரை பார்க்கணும்? நாங்க காமராஜரையா பார்க்கலையா? ராதம்மா உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அண்ணனுக்கு நாளைக்கு டைப்பிங் வச்சா உண்டு. அதுக்கு ஆபீஸ் கட்டல. அதுக்கு தயா போயிட்டு வந்தோம். உங்க அப்பா வந்து என்னை பார்க்க சொன்னாங்களா? அப்பா நாங்க சுரேஷ் தரும் போதே ஆரம்பிச்சாங்கய்யா. உங்க அம்மாவா? அம்மா அப்பளத்தை தெருவாய்க்கு போயிருக்காங்கய்யா. சரி பாப்பா கொஞ்சம் நில்லு. எப்பவுமே நான் தான் சொல்லுவாங்க. நீ நேற்று வைக்கியாடா? மாட்டேடா. காமராஜாவை ஏமாத்தி பணத்தை கொடுக்க சொல்லுங்க. இதே வேலையா போச்சு. காமராஜரையா வந்தாங்கன்னா அண்ணன் தான் திட்டு வருவான். நான் போயிட்டு வாங்கிக்க வேண்டாம். தம்பி நல்லா காய்ச்சி வந்துடும். பாப்பா ஏதாச்சுக்கோ. அம்மா சொல்லி பேசி கேட்கணும். பார்த்து ஜாக்கிரதையா போங்க. நன்றி ஐயா. என்ன போயிடாது. சோழக்காட்டு பொம்மை மாதிரி காப்பிட்டு வேற ஏற்பாடு பண்ண திட்டி இருக்கா? யூனிஃபார்ம் போட்டுடன் பாருங்க. இல்லைங்க நடந்ததே வேற. மன்னிச்சுக்கோங்க ஐயா. போய் வேலையை பாரு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா நல்லா
எங்கேயாச்சும் கீழே வந்துடுவாங்க. கீழே வந்துட்டா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்றது சரிதான். தைரியமா சுத்தியா டெய்லி ஏதாச்சும் அசைவம் சாப்பிட ரொம்ப நாளா இருக்கு. சைவமே சாப்பிடுறோம். நம்ம 3 பேருக்கு 3 முட்டை வைக்கலையா? வாங்கிட்டு வரலையா? என்னது சீயம் விட்டு முட்டையா? சிக்கன் மட்டன் சாப்பிடலாம் வந்தேன். சிக்கன் மட்டன் தின்னு தெரிக்கிறதுக்கு அந்த காசுக்கு ஏற்பாடு படிப்பு செலவு சொல்லலாம். சரிடா. அப்பனா சீயம் விட்டு ஆட்டமா முட்டை தான். ஆமா, அப்ப நம்ம முட்டை தாமா? அம்மா அம்மா ஐயா வாசாலி வாசாலி எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. செக்க உங்களுக்கு எல்லாரும் வேலையாக வேணுமா? அதே உன்னை பார்த்து போலான்னு இருந்தேன். அப்படியா தம்பி? ஒரு வேலையாச்சு சோறு சாப்பிட்டு போயா? நேரவே இல்லை. சரி பரவாயில்லம்மா, போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. ஐயா நீ வாங்கி கொடுத்த போர்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாமி. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமி. இந்த ட்ரிப்பு போடணுமா? அடுத்த ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு வரேன். உனக்கு வேணும்னா நீயே வச்சுக்கோயா. இல்லாட்டி அந்த ஃபேனை கொடுத்து சாமி. ஏம்மா வெளியே நிற்கிறவாங்க சொல்லுவா. குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். அவ வெளியே பஞ்சாயத்து போடுற ஆஃபீஸர் நிற்பாரு. அவரோட ஃபுல்லா சொல்லு. ஓகேங்க சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். நீங்க வீட்டுக்குள்ள கரெக்டா நின்று விட்ட. ஆமாங்க சார். நான் தான் சார் எடுத்துட்டேன். அம்மா இங்க வாங்க. சொல்லு சாமி. நீங்க வீட்டுக்குள்ள ப்ரீபெய்ட் கூட சொன்னீங்க. ஐயோ நான்லாம் கேட்கலப்பா. போன வாரம் 4 ஆபீசர் வந்தாங்க. அவங்க தான் கொலையை போட்டுட்டு போனாங்க. அம்மா தெருவுல தண்ணி குடிச்சு எனக்கு மனசே கேட்கிறாங்க. அதனால தான் வீட்டுல பைப்ல நிறுத்தி விட்டேன். யா இந்த ஊர்ல எங்க அம்மாவுக்குதான் தெருவுல தண்ணி குடிக்கிறாங்களா? எங்க அம்மா குடிக்கலையா? நீ சிஎம் வீடு அமைச்சர் வீடு அடுத்த